தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றவும் படுகிறது. ஆளுகை செய்யக்கூடிய வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினர் தங்களுடைய சட்டபூர்வமான கடமையினை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு புறம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் தையிட்டியிலே மக்களினுடைய நிலத்தை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தையிட்டி விகாரம். கூடிய விடயங்களை இதோட ஒப்பிட்டு பார்க்க, அது முற்று முழுதாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கும் நடைமுறையிலே நடக்கக்கூடிய விடயங்களுக்கும் ஒன்றுக்கொன்று எதிர்மாறான ஒரு விடயம் என்றது எங்களுக்கு புலப்படும். ஒரு பக்கம் நல்லிணக்கத்தை பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் ஆக்கிரமிப்பை சட்ட ரீதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு. அனைவருக்கும் வணக்கம். கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் திகதி வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட தையிட்டி பகுதியிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய அனுசரணையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திஸ்ஸ விகாரை சட்ட விரோதமானது என்று குறிப்பிட்டு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினர் மும்மொழியிலும் அறிவிப்பு பலகை நாட்டுவதற்கு சென்றிருந்த சமயத்தில் அவர்கள் ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையாலே தடுக்கப்பட்டிருக்கிறார். அன்றைய தினம் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் வெளியே இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் அந்த நிலத்திலே ஆளுகை செய்யக்கூடிய வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினர் தங்களுடைய சட்டபூர்வமான கடமையினை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வேறு மாகாணங்களினுடைய இலக்க தகடுகள் பொருந்திய சிங்கள மக்களினுடைய வாகனங்கள் மட்டும் தனித்தனியே இனங்காணப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டத்திலே ஒரு மதகுரு மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டதும், அந்த கைது சம்பவங்கள் அங்கு சட்டத்தினுடைய ஆட்சி, நல்லிணக்கம், இந்த நாட்டிலே எப்படி சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, அவை எப்படி இந்த நாட்டினுடைய ஆளும் அரசுகளை தொடர்ந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பிலே நாங்கள் சிந்திப்பதற்கும் அது தொடர்பிலே பேசுவதற்குமான ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையில் இந்த தையிட்டி விவகாரம் என்பது வெறுமெனவே சட்ட ரீதியான நிலப்பிரச்சனையா, இல்லை அது ஒரு திட்டமிடப்பட்ட ஆக்கிரமிப்பா என்கின்ற ஒரு பார்வையை நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது. அது தொடர்பிலே ஆழமாக இந்த காணொலியிலே விவாதிப்போம். இப்ப அந்த விகாரம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் என்றது மகாவம்சத்துல சொல்லுதாம், தேவ நம்பிக்கை தேச மன்னன் காலத்தில் அங்கு ஒரு விகாரை இருந்ததாகவும் அந்த விகாரை அழிக்கப்பட்டு விட்டது என்றும் அந்த விகாரையைத்தான் நாங்கள் மீளவும் அந்த இடத்திலே கட்டியிருப்பதாகவும் அந்த விகாராதிபதி தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அந்த விகாரைக்கு சட்டபூர்வமான ஆவணங்கள் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது சம்பந்தமா நாங்கள் காலத்தால பின்னுக்கு போய் உண்மையை என்னென்று தேடுகின்ற பொழுது 1940ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அங்கு வேலை செய்வதற்காக, அதாவது காங்கேசன் துறை சீமெந்து தொழிற்சாலையினுடைய கட்டுமான பணிகளுக்காக பணிபுரிய வந்த சிங்கள நபர் ஒருவர்கிட்ட தமிழர் ஒருவர் பெற்றுக்கொண்ட கடன் பணத்துக்கு மாற்றாக அந்த தமிழரால் 1.25 ஏக்கர் நிலம் அந்த சிங்களவருக்கு வழங்கப்படுகிறது. அந்த சிங்கள நபர், அவருடைய பெயர் என்னன்னு சொன்னா கலகமகே ஆராய்ச்சிக்கு ஆபிரகாம் பெரேரா என்றதான் அவருடைய பெயர். அந்த சிங்கள நபர் தன்னுடைய பணத்துக்கு மாற்றாக வழங்கப்பட்ட அந்த நிலத்தை நைனாதீவு நாகதீப விகாரைக்கு 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் திகதி தானமாக வழங்குகிறார். அந்த தானமாக வழங்கின அந்த நிலத்துல 1946ஆம் ஆண்டு அவர் தானம் வழங்கிய அதே ஆண்டே ஒரு இருந்ததாக நம்பப்படக்கூடிய ஒரு போதி மரத்தை மையமாக வச்சு ஒரு ஆச்சிரமமும் ஒரு விகாரையும் அங்கு கட்டப்பட்டிருக்குது. அதுல சிங்கள மக்கள் அங்கு, அதாவது அந்த காங்கேசன் துறை தொழிற்சாலையிலே பணி செய்த சிங்கள மக்கள் அங்கு வழிபாடு செய்து வந்ததாகவும், அந்த விகாரிய சூழ இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அந்த விகாரையோடு நல்லுறவோடு இருந்ததாகவும் அங்கு வாழக்கூடிய தமிழ் மக்கள் சொல்லுறாரு. அப்படி அந்த சிங்கள நபரால நைனாதீவு நாகதீப விகாரைக்கு தானம் அளிக்கப்பட்ட காணி என்றது இன்னொரு இடத்துல பிரிம்பா இருக்குது. ஆனா அந்த காணியில விகாரை அமைக்கப்படாமல் மக்களுக்கு சொந்தமான தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காணியில விகாரை அமைக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த பிரச்சனையில 2 வெவ்வேறு நிலங்கள் தொடர்புபட்டிருக்கின்றன. ஒரு நிலம் என்றது அதனுடைய உரிமையாளராக 16 தமிழ் மக்கள் காணப்படுகிறார்கள் தற்பொழுது விகாரை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தில்.
அதே போல இந்த சிங்கள நபராலே நயனாதீவு நாகதீப விகாரைக்கு தானம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தினுடைய காப்பாளராக தற்போதைய நயனாதீவு நாகதீப விகாரையினுடைய விகாராதிபதி இருக்கிறார். இவ்வாறு 2 வெவ்வேறு நிலங்கள் இந்த திஸ்ஸ விகார பிரச்சனையிலே தொடர்பட்டிருக்கின்றன. ஒரு நிலம் சட்ட ரீதியான ஆவணங்களுடன் விகாரைக்குரியதாகவும், இன்னொரு நிலம் மகாவம்சம் சொல்கிறது, இதிகாசம் சொல்கிறது என்ற பெயரிலே மக்களிடம் வலுக்கட்டாயமாக இராணுவத்தினுடைய துணையோடு ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதும் தனித்தனியே புலனாகிறது. வடக்கு கிழக்கில் நடந்த அந்த ஈழப்போர் காரணமாக வலிகாமம் வடக்கு மக்கள் அந்த பகுதியில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அவ்வாறு அவர்கள் வெளியேறதுக்கு பிறகு அந்த பகுதிகள் அனைத்தும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருகிறது. அப்பைக்க அந்த கட்டுப்பாட்டு பகுதிகள் அனைத்துமே பலாலி இராணுவ முகாமுக்கு அண்மித்த பகுதியாக இருக்கிறதால அவை அனைத்துமே உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. அவை பிரகடனப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு ரணில் மைத்ரி அரசு காலத்தில் வடக்கு மாகாண ஆளுநராக பொறுப்பு வகித்த ரெஜினோல்ட் புரையால அடிக்கல் நாட்டப்படுகிறது. இப்போ தையிட்டி விகாரை அமைந்திருக்கக்கூடிய இடத்துல. அதுக்கு பிறகு அது தொடர்பில் எந்த விதமான கட்டுமானங்களும் இடம்பெறாமல் இருக்குது. கொரோனா பெருந்தொற்று வருகிறது. 2021ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அந்த இடத்துல மேற்பார்வை செய்து அவருடைய தலைமையில் 100 அடி உயரம் கொண்ட ஒரு தூவி கட்டமைக்கப்படுகிறது. அவ்வாறு அங்கு கட்டமைக்கப்பட்ட அந்த 100 அடி தூவி அமைந்திருக்கக்கூடிய நிலம் என்றது மகாவம்சத்திலே குறிப்பிடப்படுவதாக சொல்லி கட்டி எழுப்பப்படுகிறது. ஆனால் அந்த நிலத்துக்கு உரித்துடையவர்களாக 16 தமிழ் மக்கள் இருக்கிறார். இப்பவும் அவைற்ற 1928ஆம் ஆண்டு எழுதப்பட்ட பிரிட்டிஷ் காலத்து உறுதிகள் உட்பட அவர்களிடம் சட்ட ரீதியான ஆவணங்கள் அவர்கள் வசம் இருக்குது. இருந்தபோதும் அவை எவற்றையுமே பொருட்படுத்தாம அங்கு விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது திஸ்ஸ விகாரை கட்டப்பட்டிருக்கக்கூடிய காணிகளுடைய உண்மையான உரிமையாளர்கள் வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய காணி உறுதி பத்திரங்கள் அத்தனையுமே உண்மையானவை என்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில திஸ்ஸ விகாரைக்கு உரியது என்று நம்பப்படக்கூடிய மத்திய காணியினுடைய காப்பாளராக பொறுப்பு வைக்கக்கூடிய நயனாதீவு நாகதீப விகாரையினுடைய விகாராதிபதி இந்த தற்பொழுது கட்டப்பட்டிருக்கக்கூடிய விகாரையினுடைய கட்டுமானம் என்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது என்றும் அது மக்களினுடைய நிலங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கு என்று சொல்லியும் அது தெரிஞ்சும் திட்டமிட்டே இராணுவத்திலே இருக்கக்கூடிய சிலர் இந்த மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோட இந்த விகாரியை அந்த இடத்துல கட்டி எழுப்பியிருக்கிறார் என்று சொல்லியும் தன்னுடைய கருத்தை அந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். இப்படி இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்க கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய மாதாந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தின் போது சபையினுடைய உறுப்பினராக திரு சாருஜன் அவர்களால் இந்த தையிட்டி விகாரை என்றது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அது தொடர்பிலே 3 மொழிகளிலும் அங்கு அறிவித்தல் பலகையை நாட்ட வேண்டும் என்று சொல்லியும் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்படுகிறது. அது தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றவும் படுகிறது. அதற்கு பின்னர் 2 தினங்கள் கழித்து டிசம்பர் 21ஆம் தேதி அங்கு அந்த மும்மொழியிலான பேர் பலகையை நாட்டுவதற்கு பிரதேச சபையினர் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையினராலே அவர்களுடைய சட்டபூர்வ கடமையினை ஆற்ற விடாமல் தடுக்கப்பட்டும் இருக்கிறார்கள். உண்மையிலே நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு வீட்டுக்கு நாங்கள் மதில கட்டுவதாக இருந்தால் கூட பிரதேச சபையினுடைய அனுமதி பெற வேண்டும் என்பது சட்ட ரீதியான நிபந்தனை. ஆனால் அங்கு 100 அடிக்கு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இப்ப வரைக்கும் அந்த பகுதியை ஆளுகை செய்யக்கூடிய வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் அனுமதி பெறப்படவில்லை என்பதும் இங்கு நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே நேரம் தங்களுடைய சட்டபூர்வமான கடமையை செய்வதற்காக சென்ற வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினர் தடுக்கப்பட்டது ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையினரால். அங்கு ஒரு அரச நிறுவனத்தினுடைய சட்டபூர்வ கடமையினை தடுத்தமைக்காக தற்பொழுது வரைக்கும் அந்த ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளின் மீது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு தற்பொழுது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை என்றதும் இந்த இடத்துல நாங்கள் உற்று நோக்க வேண்டிய ஒரு பிரச்சனையா இருக்குதுன்னு நம்புறேன்.
மூன்று பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போட்டாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் தள்ளி வச்சுட்டாங்க. வீரன் சுவாமியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. பிரதேச உறுப்பினர் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க பலர் அரெஸ்ட் வேலன் சுவாமி தவிசாளர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டது. சரியா தவிசாளர் வேலன் சுவாமி எல்லாம் அரெஸ்ட். பதட்டம் அரெஸ்ட் 4 பேர். மக்களுக்கு சொந்தமான நிலங்களை மீளவும் மக்களுக்கே வழங்குவதில் ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் உறுதியாக இருக்கிறதா? ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஜனவரி மாதம் நடந்த யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அதே மாதிரி ஏப்ரல் மாதம் கிளிநொச்சியில் நடந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுக்கூட்டம், செப்டம்பர் மாதம் நடந்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினுடைய யாழ்ப்பாண பிராந்தியத்தினுடைய திறப்பு விழா என்பவற்றில் மாறி மாறி சொல்லிக் கொண்டுதான் வந்திருக்கிறார். அதே மாதிரி இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே நாங்கள் இனவாத ஆட்சிக்கு எதிரானவர்கள், நாங்கள் நல்லிணக்கத்தை இந்த நாட்டிலே விதைக்கப் போகின்றோம் என்றும் பேசி வருகிறார். ஆனால் அது ஒரு புறம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்க, இன்னொரு புறம் தையிட்டியிலே மக்களினுடைய நிலத்தை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தையிட்டி விகார. அந்த தையிட்டி விகாரையினுடைய விகாராதிபதிக்கு கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் திகதி நாட்டினுடைய புத்த சாசன அமைச்சர் அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய 2 பேருடைய இணைத்தலைமையில அவருக்கு பதவி உயர்வொன்றும் அவருக்கான கௌரவிப்பும் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த நாட்டில் சட்டத்தினுடைய ஆட்சியை உறுதி செய்வோம் என்று சொல்லியும் மக்களினுடைய நிலங்களை மீளவும் மக்களுக்கே வழங்குவோம் என்று சொல்லியும் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக தேர்தல் மேடைகளில் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி கொண்டுதான் வந்தது. ஆனா தற்பொழுது தையிட்டியிலே நடக்கக்கூடிய விடயங்களை இதோட ஒப்பிட்டு பார்க்க அது முற்று முழுதாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கும் நடைமுறையிலே நடக்கக்கூடிய விடயங்களுக்கும் ஒன்றுக்கொன்று எதிர்மாறான ஒரு விடயம் என்றது எங்களுக்கு புலப்படுது. இந்த சிக்கல் நிலைமை தொடர்பாக பௌத்த சாசன அமைச்சின் ஏற்பாட்டில் ஒரு கலந்துரையாடல் காணி உரிமையாளர்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா அரசாங்க தரப்பினால ஒரு விஷயம் முன்மொழியப்படுகிறது. அது அந்த விகாரை அமைந்திருக்கக்கூடிய அந்த காணியை விட்டு ஏனைய காணிகளை விடுவிக்கிறது என்றும், இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த விகாரையை பௌத்த சாசன திணைக்களத்துக்கு கீழே கொண்டு வருவதென்றும் தீர்மானித்திருக்கிறார். இங்கு அந்த நிலத்துக்கான சட்டபூர்வ உரிமையாளர்கள் தங்களுடைய நிலத்தை திருப்பியும் தங்கள்கிட்ட முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்றும், அதே நேரம் அந்த இடத்துல சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விகாரையை முழுமையாக அந்த அவ்விடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் சொன்னதால அந்த பேச்சுவார்த்தை சுமூகமான ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியாமல் போயிட்டு, அதை தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற வலிவடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவித்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்களுக்கு நட்ட ஈடோ அல்லது மாற்று காணிகளோ வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அதே மாதிரி 2025 இந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் இந்த விடயம் மீள எழுப்பப்பட்ட போது எந்த இடத்திலையும் அந்த விகாரை இடித்து அகற்றப்படுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை என்றும் அது கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, ஆகவே அதை இடிப்பதற்கு தயார் இல்லை என்பதையும் அழுத்தம் திருத்தமா அமைச்சர் பதிவு செய்திருந்தார். தையிட்டி விகார விவகாரம் என்பது இந்த நாட்டிலே வெறுமெனவே ஒரு விகாரை பற்றிய விவகாரம் அல்ல. இது இந்த நாட்டினுடைய சட்டத்தினுடைய ஆட்சி தொடர்பட்ட விஷயம். ஒரு பக்கம் நல்லிணக்கத்தை பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் ஆக்கிரமிப்பை சட்ட ரீதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு. அதற்கு சான்றுதான் காணியினுடைய உரிமையாளர்களுக்கு நட்டகீடு வழங்குவதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மாற்று காணியை வழங்கப் போகிறோம் என்று தெரிவிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு சட்ட முறையற்ற ஒரு விடயத்தை இந்த அரசு லாபகமாக சட்ட நுணுக்கங்களோடு அவற்றை சட்டபூர்வமாக ஆக்குவதற்காக முயன்று கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இடம்பெயர்ந்து தங்களுடைய நிலங்களை விட்டு வேறு பகுதிகளிலே வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தங்களுடைய இது போன்ற ஒரு சிக்கல் தங்களுக்கு எழுகின்ற பொழுது தங்களுக்கும் இவ்வாறுதான் தீர்வோ நீதியோ இல்லாமல் தங்களுடைய சிக்கல்களும் தீர்க்கப்படும் என்கின்ற ஒரு அச்சம் தற்பொழுது தமிழர்களிடையே எழுந்திருக்கிறது. அதற்கு இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம் முன்னால் இருக்கிறது. எங்களை
பிடிச்சு வச்சோம் உங்களுக்கு சாத்தியம் இந்த அம்மா இந்த நிலைமை பாருங்க மனச்சாட்சி படி நடவங்க நாங்கள் நடந்து வாரோம் இந்த பீக்கு இப்படி ஒரு காணியை பிடிச்சு என்னத்தையா காண போறான் என்னத்தையா காண போறான் யாருக்கையா கொடுக்க போறான் செய்ய போறான் என்ன செய்ய போகுது நடக்கிற போலீஸ் இந்த இடத்துல கூப்பிட்டு கதைக்க வேண்டிய காணி இப்படி உறுதி இருக்கா கேச போடுறியா அதை போடுறியா எல்லாம் கோதாரியங்களுக்கு ஏன் நம்மள கேட்கலாம கிடக்கு ஏன் ஐயா கேட்கலாம கிடக்கு ஒரு போலீஸ் அதிகாரி ஐயா சொந்த இடமையா புறந்து வளர்ந்த இடமையா இது எந்த நீங்க என்னையா செய்வீங்க எந்த கோயிலுக்கு போக விடாம நீங்க தடுக்கிறீங்க நீதி எல்லாருக்கும் சமன் அப்ப சரி அதே பிக்வா நீங்க கூப்பிட்டு காணுங்க அப்படி சொல்லப்படுது இந்த உறுதி எடு ஓட்டு மாட்டாண்டா பிக்வா கொண்ட கோர்ட்ல எடுத்துங்க நாங்க நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம் இல்ல ஒண்ணுமே தேவையில்லையா ஒரு நேர்மையா ஆட்ட காணின்றது இதுல இருக்கிற போலீஸ் எல்லாருக்குமே தெரியும் சரியா இந்த காணி இந்த இடம் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் போலீஸுக்கு சரியா உண்மையில தெரிஞ்சால் என்ன இது எடுக்க வேணும் என்ன எடுக்கணும் இது காணிக்காரரையா இது எங்களுக்கு போலீஸ்ல எந்த கோபம் இல்லை உங்களோட நண்பர் எங்களோட உறவுகளை தான் பார்க்கணும் அநீதி நடக்குது இல்லோ அதுக்கு ஒரு தீர்வு தான் சொந்த காணி இருக்கு வீடு வளம் இருக்கு அதை நீங்க மனச்சாட்சி உள்ள நீங்க பிடிச்சு கொண்டு போகலாம் சொல்லுங்க மனச்சாட்சி உள்ள நீங்களோ மனச்சாட்சி உள்ள நீங்களோ கேட்காக்கள் இருந்தா செய்வீங்க ஐயா வீட்டை போனா நிம்மதியா நித்திரவன் ஐயா போலீஸா இருந்தாலும் சரி நான் பாவம் செய்யலன்னு நித்திரவன் ஐயா வீட்டை போனா இதுல வந்து ஒரு காணிக்காரத்தை அநியாயத்தை செய்து போட்டு வீட்டு என்னையா நித்திரவன்றா வீட்டை போய் இந்த வணிகத்திலே தேசிய மக்கள் சக்தி அரசு வெறுமெனவே நல்லிணக்கம் பற்றி உதட்டளவிலே பேசுவதை தவிர்த்து உண்மையிலேயே நல்லிணக்கத்தை இந்த நாட்டிலே செயற்படுத்த போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.